வணக்கம். டிசம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. பங்குச் சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ் மற்றும் செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸும் 52 வீக் ஹை மற்றும் லோ எட்டின சில ஸ்டாக்ஸும் விரைவாக பார்க்கலாம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நிஃப்டியோட ஆட்டம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குங்க. இன்றைக்கு மேலும் 124 புள்ளிகள் அதிகம் பெற்று முந்தின க்ளோஸை விட 0.9% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் 13,873. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 13,815. அது நேற்று க்ளோஸ், அதாவது முந்தின க்ளோஸை விட கிட்டத்தட்ட 65 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா 13,811. ஸோ 13,800 கீழே போகவே இல்லை. ஸோ 13,811 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை விட அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கே ஓப்பன் இருக்கோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் லோவாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா ஹை மேலே தான் போய் கொண்டு இருந்திருக்கு. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 13,885. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3% அதிகரிச்சிருக்குங்க. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். நிஃப்டியோட பிஇ 24 டிசம்பரில் பார்க்கும்போது 37.81. ஸோ இதுவும் அதிகமாகத்தான் இருக்குது. ஸோ நிஃப்டி அட் ஹை பாயிண்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகத்தான் இருக்கணும். இது ரெக்கார்ட் க்ளோஸில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு நிஃப்டி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் ஜீரோதா கைட்லேருந்து எடுத்துருக்கிறது. ஸோ கடைசி கேண்டில் தான் இன்னைக்கு கேண்டில். ஸோ டிசம்பர் 21ஆம் தேதி எங்கேருந்து விழுந்ததோ 13,770 இன்னைக்கு ஈஸியாகவே கிராஸ் ஆகிடுச்சு. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா 13,800க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. 13,800க்கு கீழே வரவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு டெய்லி சார்ட்டில் நிஃப்டி. 15 மினிட் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டே சார்ட்லேயே நமக்கு கிளியராக தெரியுது ஓப்பன் எங்கே இருக்கோ அதுதான் இன்றைக்கி லோ. ஸோ அதுக்கப்புறமாக பையர்ஸ் தான் வந்து கொண்டே இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட். ஸோ மேலே இருக்கிறது ஒரு கேப் அப் ஓப்பனிங். கிட்டத்தட்ட 65 புள்ளிகள் அதிகமாக இன்னைக்கு கேப் அப் ஆகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 13,800க்கு கீழேயே வரலைங்க இன்றைக்கி. ஸோ பையர்ஸ் மேலே போய் கொண்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ லோ பாயிண்டான 13,811, அங்கேருந்து ஹை போனது வந்து 13,885. கிட்டத்தட்ட 70 புள்ளிகள் லோலேருந்து அதிகம் போயிருக்கு இன்றைக்கி. நிஃப்டி செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஃபார்மாவை தவிர எல்லாமே க்ரீனில் தான் இருக்காங்க. நிஃப்டி ஃபார்மா இன்னைக்கு 0.27% இறங்கியிருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ண செக்டர் ரியாலிட்டி செக்டர் 2.59%, மெட்டல் செக்டர் 2.56% அதிகரிச்சது. பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா 1.57% அதிகரிச்சது. பப்ளிக் செக்டர் பேங்க் 2.69%, பிரைவேட் செக்டர் பேங்க் 1.5% அதிகரிச்சது. ஃபினான்ஷியல் செக்டர் 1.26% அதிகரிச்சது. அதைத் தொடர்ந்து ஆட்டோ செக்டர் 0.99%, மீடியா செக்டரும் அதே 0.99% அதிகரிச்சது. அதைத் தொடர்ந்து ஐடி செக்டர் 0.38% அதிகரிச்சது. ஃபார்மா செக்டர் 0.19% அதிகரிச்சது. மன்னிக்கவும், ஃபார்மா செக்டர் இல்லைங்க, எஃப்எம்சிஜி செக்டர் 0.19% அதிகரிச்சது. ஃபார்மா செக்டர் முன்னே பார்த்த மாதிரி இறங்கி இருக்கு 0.3%. நிஃப்டி டாப் 5 கெய்னர்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 5.8% அதிகரிச்சது. டாடா மோட்டார்ஸ் 5.6% அதிகரிச்சது. எஸ்பிஐ அண்ட் ஸ்டேட் பேங்க் 3.2%, டைட்டன் 3.22% அதிகரிச்சது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் 3.2% அதிகரிச்சது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது இந்துஸ்தான் யூனிலீவரும் சன் ஃபார்மாவும் 0.47% இறங்கியிருக்கு. சிப்லா 0.44%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 0.34% இறங்கியிருக்கு. பிரிட்டானியா 0.33% இறங்கியிருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் முன்னே பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. ஒரு காரணமும் இருக்கலாம், ஏன்னா பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வர்றாங்க, எக்ஸிட் ஆகிறாங்க, அதுதான் பிரெக்சிட். ஸோ அதற்கு ஒரு டீல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வீக்கெண்டில் ஒரு நியூஸ் வந்ததுங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான நியூஸாகவே கருதப்படுது. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு யூகேல ஒரு பெரிய ஹோல்டு இருக்குது. அவங்க ஜகுவார் லேண்ட் ரோவர் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால அது இன்னைக்கு சாதகமாக இருந்திருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. டாடா ஸ்டீலுக்கும் யூகே ஒரு முக்கியமான இடம். ஸோ அவங்க இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரிச்சிருக்கு.
சரிங்க, ஆர்பிஐ வந்து கோல்டு பாண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த செட் ஆஃப் கோல்டு பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது சப்ஸ்கிரிப்ஷன். ஜனவரி 1 வரைக்கும் போகுது. ஸோ நம்ம பேங்க் வழியாகவே இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வேணும்னு இருந்ததுன்னா ₹5000 ஒரு கிராமுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ₹50 ஒரு கிராமுக்கு தள்ளுபடி தராங்க. ஸோ இது நம்ம சாவரன் கோல்டு பாண்டை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பயன் இருக்குது, ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால காட்டிலும் என்ன அதிகமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டோரி வழியாக, ஒரு எக்ஸாம்பிள் வழியாகவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். டிஷ் டிவி கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்குங்க. கவர்மெண்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கம்பெனிக்கு. அது ₹4164.05 கோடி கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்றதான் நோட்டீஸ். லைசன்ஸ் ஃபீன்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸாக இன்றைக்கி போகலை டிஷ் டிவிக்கு. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி டிஷ் டிவி 10% கீழே விழுந்தது. லார்சன் அண்ட் டியூப்ரோ இன்னைக்கு இன்ட்ராடேல 2.3% அதிகரிச்சதுங்க. ஒரு நியூஸும் இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் ஜெயிச்சிருக்காங்க மத்திய பிரதேஷில். வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 2500 5000 கோடிகள் இதுக்கு மதிப்பு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த திட்டத்தின் வழியாக 3000 கிராமங்களும் 48 மக்களும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு லார்சன் அண்ட் டியூப்ரோ தகவல் சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு 3% அதிகரிச்சிருக்கு. ஒரு நியூஸும் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் கையில் இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை ஆன்லைன் வழியாக விற்க போகிறதாக ஒரு நியூஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லோன் சரியாக கட்டப்படாமல் இருக்கிற சில ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை விற்கிறதாக முடிவு செஞ்சுருக்காங்க 2 பேங்குகளும். ஸோ அது ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க. ஆக்ஷன் திட்டத்தின் வழியாக பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. சரிங்க, அடுத்தது லூபின் கம்பெனி இன்னைக்கு இன்ட்ராடேல 1.3% அதிகரிச்சிருக்கு. ஃபார்மா கம்பெனி ஒரு நியூஸும் பின்னணியில் இருக்கலாம். US FDA அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களோட ஒரு ட்ரகுக்கு, ஜூப்ளியா சொல்யூஷன்ற ட்ரகுக்காக. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம். லூபின் இன்னைக்கு 1.3% அதிகரிச்சதுக்கு. பயோகான் ஃபார்மா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4% விழுந்தது இன்ட்ராடேல. சரிங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் SBI லைஃப் மற்றும் HDFC லைஃப்க்கு 3% மேலே இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க இன்ட்ராடேல. வேறொரு கம்பெனி பைசாலோ டிஜிட்டல் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட்டில் அடிச்சிருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது. SBI லைஃப் வந்து கிட்டத்தட்ட 9% ஸ்டேக் இந்த கம்பெனியில் வாங்கியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட் வழியாகன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரிங்க, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.9% இன்ட்ராடேல அதிகரிச்சது. அதில் பார்ட்டாக இருக்கிற ஃபஸ்ஸோஸ் சொல்யூஷன்ற ஐடி கம்பெனி கிட்டத்தட்ட 19% அதிகரிச்சிருக்கு. வேறு சில ஐடி கம்பெனிகளான KPIT டெக்னாலஜிஸ் 10%, CESC வெஞ்சர்ஸ் லிமிடெட் 20% அதிகரிச்சது இன்னைக்கு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி 10.4% இன்ட்ராடேல கெயின் ஆயிருக்காங்க. இன்னைக்கு ரியாலிட்டி செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தோம். கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 4.7% அதிகரிச்சிருந்தது. சரிங்க, டிக்சன் டெக்னாலஜிஸ் கம்பெனி இன்னைக்கு 6% அதிகரிச்சிருக்கு. அதுக்கும் ஒரு நியூஸ் பின்னணி இருக்கலாம். அவங்க வந்து மோட்ரோலா கம்பெனிக்காக நோய்டாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தயாரிக்க போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையான இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லாபம் இருக்கலாம் கம்பெனிக்குன்னு கருதப்படுது. ஸோ இன்னைக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் 6.23% அதிகரிச்சது. மிட் கேப் 150 இண்டெக்ஸ் இன்னைக்கு 1% மேலே கெயின் ஆயிருந்ததுங்க. அதோட பாகமாக இருக்கிற காரமெண்டல் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனி, ஃபர்டிலைசர் கம்பெனி நினைக்கிறேங்க, 6.7% அதிகரிச்சது இன்னைக்கு. ஹட்கோ வந்து 5% அதிகரிச்சது. ஃபினான்ஸ் கம்பெனி ஹட்கோ 5% அதிகரிச்சது. இன்னைக்கு அக்ரி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். பாம்பே பர்மா, போன வாட்டி சொல்லும்போது பாம்பே பூம்ரா அப்படின்னு சொன்னது ஒருத்தர் திருத்தினார் நம்ம நண்பர் ஒருவர், நன்றி. ஸோ இன்றைக்கி பாம்பே பர்மா 3.7% அதிகரிச்சது. குட்ரிக் குரூப் அவங்களும் டீ கம்பெனி தான் நினைக்கிறேங்க, 10% அதிகரிச்சது. ஹாரிசன்ஸ் மலையாளம் டீ கம்பெனி 4.5% அதிகரிச்சது. தனுஸ்ரீ டீ 1.5%, மங்களம் சீட்ஸ் 5% அதிகரிச்சது. அக்ரிடெக் 5%, காவேரி சீட்ஸ் இன்ட்ராடேல 2% அதிகரிச்சது. தனுகா அக்ரிடெக் 10% அதிகரிச்சது இன்னைக்கு. சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி அது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். CVL கம்பெனி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 884% வால்யூம் அதிகரிச்சது. ஃபஸ்ஸோ சொல்யூஷன் ஐடி கம்பெனி கிட்டத்தட்ட 19% ஷேர் ப்ரைஸும் 392% வால்யூமும் அதிகரிச்சது.
பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க 11.85% ஷேர் ப்ரைஸும் 334% வால்யூமும் அதிகரிச்சது. சரிகமா மீடியா கம்பெனி 10% ஷேர் ப்ரைஸும் 1335% வால்யூமும் அதிகரிச்சது. சாஸ்கன் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸும் 232% வால்யூமும் அதிகரிச்சது. பால்மர் லாரி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 9.73% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. 424% வால்யூம் அதிகரிச்சது. தனுகா அக்ரிடெக் கிட்டத்தட்ட 9% ஷேர் ப்ரைஸும் 1164% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் 8.5% ஷேர் ப்ரைஸும் 103% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. நீல்கமல் பிளாஸ்டிக்ஸ் கம்பெனி 7.8% ஷேர் ப்ரைஸும் 2010% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா 6.8% ஷேர் ப்ரைஸும் 190% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. இந்தியன் ஹியூம் கம்பெனி 6.66% ஷேர் ப்ரைஸும் 267% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இருக்கிற சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். லூசர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்கும். பயோகான் கம்பெனி 3% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்தது. 149% வால்யூம் அதிகரிச்சது. எம்பசி ஆஃபீஸ் 2.13% இறங்கி இருக்கு. இது 3வது நாள் நினைக்கிற இந்த கம்பெனி இந்த பட்டியல் இடம்பெறுது. 427% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஃபார்மசியூட்டிகல்ஸ் 1.9% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்கு. 129% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 1.7% ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருக்கு. 140% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, 52 வீக் ஹை எட்டின சில ஸ்டாக்ஸை விரைவாக பார்க்கலாம். ஃபார்மா மற்றும் ஹெல்த் கேர் செக்டரை சார்ந்த கம்பெனிஸ் இருக்கு. பாஃப்னா ஃபார்மா தொடர்ந்து இந்த பட்டியல் இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆல் டைம் ஹை தொடர்ந்துட்டு இருக்காங்க. கெடிலா ஹெல்த் கேர், சன் ஃபார்மா மற்றும் சிப்லா, சுவன் ஃபார்மாவும் 52 வீக் ஹையில் இருக்காங்க. அதானி குடும்பத்தை சார்ந்த அதானி என்டர்பிரைஸ், போர்ட்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷனும் 52 வீக் ஹை. கோடெக் பேங்க்கும் ஒரு நல்ல ரன்ல இருக்காங்க. 52 வீக் ஹை மற்றும் ஆல் டைம் ஹையை கண்டினியூ பண்றாங்க. டாடா நிறுவனமான டாடா பவர் மற்றும் டைட்டன், டாடா கன்சல்டன்சி சர்வீஸும் 52 வீக் ஹை. மற்ற ஐடி கம்பெனிகளான என்ஐடி லிமிடெட் அவங்களும் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மைண்ட்ரி மற்றும் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸும் ஆல் டைம் ஹை 52 வீக் ஹையும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. வேர்ல்பூல் ஆல் டைம் ஹையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. நீல்கமல் பிளாஸ்டிக்ஸ் கம்பெனியும் இன்னைக்கு 52 வீக் ஹையில் இருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஒரு நல்ல ரன்ல இருக்காங்க. அவங்களும் 52 வீக் ஹை. செரா சானிட்டரி வேரும் 52 வீக் ஹை பட்டியலில் தொடர்ந்துட்டு இருக்காங்க. காரமண்டல் ஃபர்டிலைசர் கம்பெனி இன்னைக்கு 52 வீக் ஹையில் இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ, அதை தவிர காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ரியாலிட்டி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டீல் செக்டர் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மற்றும் வக்ராஞ்சி 52 வீக் ஹையில் இருக்காங்க. 52 வீக் லோவில் இருக்கிற எப்பவுமே இருக்கிற 2 கம்பெனிகள் ஜம்ப் நெட் மற்றும் சிஎஸ்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு இன்னைக்கு நடந்தது. உங்கள் பார்வைக்கு ஏதாவது தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். முக்கியமாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.